அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் பேசியது மிகவும் வரவேற்கத்தக்கது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் பாடம் கற்றவர், அம்மாவிடம் இருந்தவர், இன்று வரை கழகத்திற்காக போராடி கொண்டிருப்பவர் நேற்று வெளிப்படையாக அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னது அம்மாவின் தொண்டனாகவும் வேளச்சேரி மத்திய பகுதி கழகம் சார்பாகவும் வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வரும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் 20 இடத்தில் தோல்வி அடைந்தோம். வரும் 2026 ஆண்டு நாம் அனைவரும் நிச்சயம் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். ஏனென்றால் வாக்குகள் சிதறுகின்றன. அம்மா எனக்கு பின்னால 100 ஆண்டுகள் வாழும் என்று சொன்ன அந்த இதய புரட்சி தலைவி அம்மாவின் வார்த்தையை தயவு செய்து நாம் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும். ஒரு தலைவர் என்பவர் தப்பு செய்தாலும் அவர்கள் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களே உண்மையான தலைவர்கள் ஆவார்கள். அம்மா இருந்த காலத்தில் தப்பு செய்தவர்களுக்கு அம்மா அவர்கள் மன்னித்து மீண்டும் பதவி கொடுத்த ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று எடப்பாடியார் ஏன் அனைவரும் ஒன்றிணைக்க மறுக்கின்றார்? இப்பொழுது அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் நாம் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும். பிஜேபி நாயினார் நாகேந்திரன் தலைவர் அவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் சொல்லுகின்றார்கள். அதனால் நாம் அனைவரும் நிச்சயம் ஒன்றிணைந்தால் தான் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும். இதற்காக அம்மாவால் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களும் அனைவரும் ஒன்றிணைவோம் என்றுதான் இன்னைய வரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்லுகின்றார்? என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் இணைக்க எடப்பாடியார் தயங்குகின்றார் என்றுதான் இன்னும் தெரியவில்லை. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த போதிலிருந்தே இருந்து வருகிறார். எடப்பாடியார் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் அப்புறமா தான் வரார். இருந்தாலும் நீங்கள் முதலமைச்சராக இருங்கள், நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்கள், கழகம் ஒன்றிணைக்க வேண்டும் என்றுதானே சொல்லுகின்றார். இதில் என்ன தப்புள்ளது? கடந்த 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் டி நகர் தொகுதியில் 136 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைகின்றோம். அன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருந்தால் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கலாமே. இதைதான் திருப்பியும் சொல்கின்றேன். அந்த மாதிரி வரும் 2026 ஆண்டு தேர்தலில் நாம் அனைவரும் தயவு செய்து ஒற்றுமையாக இருந்தால் அம்மாவின் ஆட்சியை மீண்டும் மலர முடியும், அம்மாவின் வார்த்தையை நிறைவேற்ற முடியும், அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற முடியும். அம்மாவின் தொண்டனாக பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம், 2026 ஆண்டு அம்மாவின் ஆட்சியை நிறைவேற்றுவோம் என்றும் உங்களின் ஒருவன் தரமணி மா தினேஷ். நன்றி, வணக்கம்.